கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பண நோய்களும் பொல்லாத ஆவிகளும் என்ற தலைப்பில தற்பிரியர் என்று சொல்லக்கூடிய நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் என்பதை நாம் தியானித்தோம். இதுல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட 19 விதமான சுபாவங்கள் உடையவர்களை தியானித்திருக்கிறோம். இப்பொழுது சுபாவ அன்பில்லாதவர்களாயும் என்று சொல்லப்பட்ட அந்த பண்பை பற்றி தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறவர்களை பற்றி இந்த செய்தியை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை, தேவ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு, அப்படி சுபாவ அன்பு இல்லாதவர்கள் இந்த செய்தியை கேட்டால் அவர்கள் அதில் இருந்து விடுபடவும் நீர் உதவி செய்யணுமே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், இப்படி ஒரு 19 விதமான காரியங்களை நாம் இதில் தியானித்தோம். இப்பொழுது சுபாவ அன்பில்லாதவர்களாக இருக்கிறவர்களை பற்றிய இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே தற்பிரியர் என்று அழைக்கப்பட்ட இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்பதில் அவர்களுடைய குணநலன்களை எல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதை பற்றி மீண்டும் நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த தற்பிரியர் என்று அழைக்கக்கூடிய இந்த மனநல நோயாளர்கள் அல்லது இந்த பொல்லாத ஆவி உடையவர்கள், அவர்களுடைய குணம் என்னவென்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? அதிலே ஒன்றுதான் இப்படி ஜென்ம சுபாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சுபாவத்திலேயே பிறக்கிற சுபாவம் அல்லது அடிப்படையிலேயே அவர்களுக்குள்ளே ஒரு சுபாவத்திலேயே அன்பில்லாத ஒரு நிலைமை. இது பிசாசு கொடுக்கிறதான ஒரு சூழ்நிலை. யாருமே பிறக்கும் பொழுதே சுபாவ அன்பில்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்லவர்களாகத்தான் இருந்திருக்கலாம், அல்லது தாய் தகப்பன்மார் வழியாக வரும்போது சுயநலக்காரர்களாக இருப்பது அது பரம்பரையாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சுபாவ அன்பே இல்லாதவர்கள் என்று சொல்லும்போது அது கடினமான ஆவி உடையவர்கள் என்று இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக பெரும்பாலும் இருக்கிறது கடினம். ஆனால் சில நேரங்களிலே சின்ன பிராயத்தில் இருந்தே எரிந்து விழுந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள். இது நாள் முழுதும் எரிகிற அக்னியும் என்று ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி அந்த நரகத்தின் அக்னி, அந்த நரகத்தின் ஆவியை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எப்பொழுது பார்த்தாலும் கோபமாகவே இருப்பார்கள். நரகத்திலே அக்னி எப்பொழுதும் அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அவர்கள் கோபம் எரிந்து கொண்டே இருக்கும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் தனியே கடவுது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு கோபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட காரண காரியம் இல்லாமல் கோபப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கோபக்காரர்களாக இருப்பார்கள். இவர்களுக்குள்ளே மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை பிசாசு எடுத்து போட்டிருப்பான். இதுதான் ஏன் இந்த சுபாவத்திலேயே இவர்களுக்கு அன்பில்லாமல் இருக்கிறது, ஏன் பிசாசு இவர்களை இப்படி செய்திருக்கிறான் என்பதை இந்த செய்தியிலே நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம்.
இதில் பார்க்கும் பொழுது இந்த சுபாவ அன்பில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஏன் சுபாவத்திலேயே அன்பில்லாமல் போகிறது என்று பார்த்தால், அன்புதான் முக்கியமானது, அன்புதான் பிரதானமானது. அன்பில்லாமல் உலகத்திலே கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் நம்மை அன்பாகத்தான் படைத்தார், அன்புள்ளவர்களாகத்தான் படைத்தார். காரணம், தேவன் அன்பானவர். தேவனுடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியே நாம் படைக்கப்பட்டோம். இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களில் பார்க்கும்பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் இப்படி சகலத்தையும் அவர்கள் ஆள வேண்டும் என்று அவர் சொன்னார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார், தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனிதனை படைத்தார். தேவனுடைய சாயல் எப்படியோ அந்த சாயலாகவே மனிதனை படைத்தார். ஆனால் இதை ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்து போனான் என்பது உண்மை. இப்பொழுது தேவ சாயல் என்பதை பற்றி ஒரு செய்தி நமக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 இருந்து சில செய்திகளை நாம் பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்கிறார். அப்படியானால் காயினை பெறும் பொழுது தேவனுடைய சாயலாக ஆதாம் இருந்தான். அதனாலே காயினும் கூட தேவ சாயலாகவே அந்த மகிமையின் சாயலை, அன்பின் ரூபத்தை உடையவனாக அவன் இருந்திருக்கக்கூடும். இதை எப்படி நாம் சொல்ல முடியும் என்றால், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சேத்தை தான் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே பெற்றிருக்கிறான். அப்படியானால் காயினை பெறும் பொழுது காயினை கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவர் சொல்கிறார். கர்த்தரால் பெற்றேன் என்று சொன்னால் கர்த்தராலே, கர்த்தரை போல அந்த சாயலிலே அந்த பையன், அந்த மனிதன் பிறந்திருப்பான். இவர்களுக்குள்ளே காயினுக்கு பிறகு ஆபேல் என்கிற ஒருவன் பிறந்தான். இந்த காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். பேசி வயல்வெளியிலே தனியாக இருக்கிற சமயத்திலே தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக காயின் எழுப்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 8 ஆகிய வசனங்களில் நம்மாலே வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? தேவ சாயலிலே அவன் படைக்கப்பட்ட மனிதன். அப்படியானால் தேவ சாயல் எப்படிப்பட்டது என்பதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நன்றாக இதை தியானிக்கும் பொழுது தேவனாலே உண்டானது அன்பு.
அப்படியானால் அன்பில்லாத சுபாவம் யாரால் உண்டாயிருக்கக்கூடும்? பிசாசினாலே தானே. ஏனென்றால் பிசாசினுடைய முக்கியமான குறிக்கோள் தேவன் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ, என்னவெல்லாம் செய்கிறாரோ, என்னவெல்லாம் அவர் பிரமாணமாக ஒரு கட்டளையாக நியமமாக கொடுக்கிறாரோ அதற்கு விரோதமாக கிரியை செய்வது அவனுடைய வேலையாக இருக்கிறது. பாருங்க, தேவனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனாலே பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஏனென்றால் ஒருவன் அன்பாயிருக்கிறான் என்றால் அவன் தேவனாலே பிறந்தவன். தேவன் அன்பாயிருக்கிறதுனாலே அந்த அன்புடையவனாக இவன் இருக்கிறதுனாலே தேவனை அவன் அறிந்திருக்கிறான், தேவனோடு இணங்கி இருக்கிறான், தேவனோடு ஒன்றி இருக்கிறான். எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு கொடுக்கிறது பாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவன் மனுஷ கொலைபாதகன். பிசாசு மனுஷரை கொலை செய்யக்கூடியவன். இந்த மனுஷ கொலைபாதகனுடைய ஆவிதான் காயின் ஆபேல் விஷயத்தில் காயின் இடத்திலே இந்த பொல்லாத ஆவி புகுந்து தன்னுடைய சொந்த சகோதரனாகி ஆபேலை கொன்று விடுகிறது. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஏனென்றால் அவனிடத்தில் உண்மை இல்லை, அவனிடத்தில் பொய் தான் இருக்கிறது. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அந்த பொய்யினாலே தான் ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான். அந்த வஞ்சித்ததுனாலே, அந்த கீழ்ப்படியாமையினாலே தான் மனித குலம் விழுந்து போனது. இதெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். தேவனாலே உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராமல் இருந்தால் செவி கொடுக்காமல் இருப்போம் என்று இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அன்பினாலே உண்டானவர்கள் தேவனாலே உண்டானவர்கள், தேவனாலே உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் அன்பில்லாதவன் தேவனை விட்டு தூர போய்விடுகிறான், பிசாசுக்கு அடிமையாகி போய்விடுகிறான். தேவனுடைய சாயல் எப்படி இருக்கிறது? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனிதனை படைத்தார். அவர் மகிமையின் சாயலை உடையவராக, அன்பின் ரூபம் உடையவராக, அவருடைய ரூபமே அன்பாக இருக்கிறது. அதனால தான் ஆதாம் அந்த ரூபத்தின்படியே படைக்கப்பட்டார், அவனுடைய பிள்ளைகள் அந்த ரூபத்தின்படியே படைக்கப்பட்டார்கள். ஆனால் இதை பார்த்து பொறாமை கொண்ட பிசாசானவன் என்ன செய்தான்? அவன் கீழே விழுந்து தள்ளப்பட்ட உடனே அவன் தன்னிடத்திலே இருந்ததான அந்த பொறாமையை இந்த பிள்ளைகள் மத்தியிலே காயினுக்கு அந்த பொறாமையை ஏற்படுத்தினான். அந்த எரிச்சல் ஏற்பட்டதுனால தான் தன் சொந்த சகோதரனை கொன்று கொலைபாதகத்தின் ஆவியினால அப்படி அவனை கொன்று போட்டான். இந்த எரிச்சல் என்பது, பொறாமை என்பது பிசாசினுடைய ஆவி, பொய் என்பது பிசாசினுடைய ஆவி, கொலைபாதகம் என்பது பிசாசினுடைய ஆவி. இதற்கெல்லாம் அடிப்படையில் அன்பின் ரூபத்தை இழந்து போனார்கள். கீழ்ப்படியாமையினாலே ஆதாமும் கூட தேவனுடைய சாயலை, ஏதேன் தோட்டத்திலே 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது, அதிலே ஒன்று தேவனுடைய சாயல். அந்த சாயலை இழந்து போனான்.
அந்த சாயலை இழந்து போனதுனாலே அவனுடைய சாயல் மாறி போனது. அதனாலே அதற்கு பிறகு அவனுக்கு பிறந்த குழந்தை அவனுடைய சாயலில் இருந்தது, தேவ சாயலாக அங்கே உருவாகவில்லை. இப்படித்தான் நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏதேனிலே இழந்து போன 7 ஆசீர்வாதங்களையும் கடைசி நாளிலே நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவன் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய ரூபத்தின்படியே நாம் மறுரூபம் அடைவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்பின் ரூபம், மகிமையின் சொரூபம் நமக்குள்ளே வந்துடும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஆடை எதுவும் அணிந்தில்லாமல் இருந்தாலும் தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்ததுனால அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார். கடைசி நாளிலே ஒரு நிமிடத்திலே எமைப்பொழுதிலே நாம் மறுரூபம் அடையும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய சரீரம் ஒரு நிமிஷத்தில் எமைப்பொழுதிலே அப்படியே மறுரூபமாகும். நம்முடைய ஆடைகள் எல்லாம் அங்கே அந்த ஆடைகளோடு போக முடியாது. அதற்கு பதிலாக மகிமையின் சாயல், இந்த மகிமையின் ரூபம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய சரீரம் அப்படியே ஆவியின் சரீரமாக மறுரூபமடைந்து சென்று விடுவோம். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன 7 ஆசீர்வாதங்களிலே இதுவும் ஒன்று. இந்த மகிமை, அன்பின் சுரூபம் இருக்கும். அன்பில்லாமல் பரலோகத்துக்குள்ளே ஒரு நிமிடம் கூட நம்மால் இருக்க முடியாது, போகவும் முடியாது. அதைத்தான் பிசாசு என்ன செய்கிறான், இந்த அன்பு இருக்கிறதுனாலே தானே இவர்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், அதனால இந்த அன்பை கெடுத்து விடும்படியாக, அந்த அன்பை நீக்கிவிடும்படியாக செய்கிறதுனால இவர்களுக்குள்ளே சுபாவத்திலேயே அந்த அன்பே இல்லை. அந்த அன்பே கொஞ்சம் கூட மற்றவர்களை பற்றிய ஒரு இரக்கம், அனுதாபம், அபிமானம் எதுவுமே இருக்காது. இது ஒரு மனநோய் தான். ஒரு வகையிலே இதுவும் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரிலே இதுவும் ஒரு வகை. ஏனென்றால் அவர்கள் யாரையும் நேசிக்க மாட்டார்கள், யாரிடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டார்கள், யாரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். சரி, தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால நாமும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருந்தால்தான் நாம் அவரை பற்றி பின்பற்றி போக முடியும், அவரோட கூட பரலோகத்தில் இருக்க முடியும், அவரை புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை பிசாசு கெடுக்கிறதுனால இவர்கள் அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கடனாளிகளாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் பிழைப்பதற்காக தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதனால தேவன் நம்மேல எவ்வளவு அன்பு வைத்தார் என்பது வெளிப்படுகிறது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பினும் பெரிதான ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நாம் எல்லாம் அவருக்கு சிநேகிதர்களாம். இந்த சிநேகிதர்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இதுதான் அன்பினுடைய எல்லை. இதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு இந்த உலகத்திலே இல்லை என்பது தெளிவாக நமக்கு இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து இந்த அன்பிலே முக்கியமான ஒரு காரியம், அன்பிலே ஊறி திளைத்து அன்பிலே நிலைத்திருந்து அன்பிலே வாழ்ந்து அன்பிலே பெருகி அது பூர்ணமடைய வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவனை யாரும் பார்த்ததில்லை. நான் அன்பா இருந்தால் தேவனுடைய அந்த அன்பின் பூரணம் நமக்குள்ளே உண்டாகும். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் என்று சொல்ல. பூரணம் என்று சொன்னால் ஒரு முழுமை. அன்பிலே நாம் முழுமை அடைந்தால்தான் நாம் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியும். பரலோகம் எப்படி இருக்கிறது? புதிய இடத்துல சதுரமான ஒரு நகரமாக இருக்கிறது. அந்த சதுரம் 4 முக்கியமான ஒரு எல்லைகள் அதற்கு உண்டு. விசுவாசம், அன்பு,
பரிசுத்தம், தேவசித்தம். இந்த 4லும் பூரணப்பட்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆக இந்த அன்பிலே பூரணப்பட்டால் தான் நாம் எருசலேம், புதிய எருசலேமுக்குள்ளே போகவே முடியும். அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், இந்த அன்பை மனிதர்களை விட்டு நீக்கி விடுகிறான். அதனால தான் அவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சுபாவ அன்பு இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அது பிசாசுடைய ஆவியாக போகிறது, பிசாசுடைய சுபாவமாக போகிறது. அன்பு தேவனுடைய சுபாவம், அன்பு இல்லாதது பிசாசுடைய சுபாவம். வெளிச்சம் தேவனுடையது, இருள் பிசாசுடையது. அந்த வெளிச்சத்தை நீக்கி அந்த இருளை மனதுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விடுகிறான். அவன் அங்கே குடியிருக்கிறான். பிசாசு தள்ளப்பட்ட உடனே ஏற்கனவே இந்த பூமியில இருந்ததான வெளிச்சமெல்லாம் குன்றி போயிருக்கிறது. இருள் அடைந்து விட்டது. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. அதனால தேவன் வந்த உடனே பூமிக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, இருளெல்லாம் நீங்கி போயிற்று. இந்த அன்பு நமக்குள்ளே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினால நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுக்குள்ளே, தேவன் நமக்குள்ளே இருக்கிறது எப்படி? இந்த அன்பினாலே தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு தான் பாலம். இந்த அன்பு இல்லாமல் போனால் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு அற்று போகும். அதனால தான் இந்த அன்பை பிடுங்கி விடுகிறான் பிசாசு. அன்பை பிடுங்கி விட்டால் அன்பில்லாத அவனுடைய இருதயம் அன்பில்லாதவர்களுடைய இருதயத்தோடு இணைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சுபாவ அன்பில்லாதவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். சரி, இந்த அன்பு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால், அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி யாருக்கெல்லாம் ஊற்றப்படுகிறதோ அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஆவியின் மூலமாக தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்து அன்பின் ரூபமாக தங்கிவிடுகிறார். தேவன் மனிதனுடைய உள்ளத்திலே அன்பாக வாசம் பண்ணுகிறதுனால பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அன்பின் மயமாக, அன்பின் ரூபம் உடையவர்களாக வாழுகின்றதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் கூட குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மரணத்தினால பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒப்புரவாக்குதலின் இந்த சத்தியம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், இதுதான் நம்மை தேவனுக்குள்ளே நிலைநிறுத்தும், தேவனுக்குள்ளே நம்மை பூரணப்படுத்தும். தேவன் நம்மேல வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார் என்று 1 யோவான் 4:16 சொல்லப்பட்ட செய்தியில நாம் அதை அறிந்து கொள்கிறோம். சரி, அன்பாக ஒருவன் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், 1 யோவான் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்திலே எப்படி ஒருவன் அன்பு கூறுவான்? அப்படியானால் மனிதர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். மனிதர்களிடத்திலே அன்பு கூறாமல் என்றால், மனிதர்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். அதனாலதான் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதுனால மனிதர்கள் மற்ற மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது, அது இரத்தப்பழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகங்கள் தேவனுடைய சாயலிலே இல்லை, அதனால அவைகள் நாம் புசிப்பதற்காக படைக்கப்பட்டவை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் பரலோகத்துக்காக படைக்கப்பட்டவன். ஒரு மனிதன் மற்ற மனிதனை கொலை செய்யக்கூடாது, அது கொலை பாதகம். இந்த
சகோதரனை பகைக்கிறது அது கொலை பாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ கொலை பாதகம் மட்டுமல்ல, அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே தேவனுடைய அன்பு பரிபூரணப்படும் பொழுதுதான் நாம் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும். இந்த அன்பு தான் நம்மை தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கும்படியாக செய்கிறது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் அன்பாயிருக்கிறது போல நாமும் அன்பாயிருக்கிறோமா? எப்படி அன்பாயிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சாயலிலே இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உருவம் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சாயல் தேவ சாயல். அது எப்படி என்று சொன்னால், தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறதுனால தேவனுடைய சாயலாக, அன்பின் சாயலாக நாம் இருக்கிறோம். அதனாலே நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிற மாதிரி அந்த ஒரு அன்பின் சாயலை, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மற்ற மனிதர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் கூட அவர்களை நேசிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது நடைமுறைக்கு கஷ்டமானது. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால இது சாத்தியமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, பிசாசு எதற்காக இப்படி இந்த அன்பை கெடுத்து விடுகிறான் என்று நாம் பார்த்தால், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக கிரியை செய்வதுதான் பிசாசுடைய வேலை என்று நாம் இப்போது தியானித்தோம். சரி, தேவனுடைய கட்டளை என்ன? தேவனை நேசிக்க வேண்டும், தேவசாயிலாய் படைக்கப்பட்ட மனுஷனை நேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோட, யாரும் கட்டாயப்படுத்துறதுனால இல்லை, முழு மனதோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட நம்மால் எப்படோ முடியுமோ அப்படி அன்பு கூற வேண்டும். அதனால பிசாசு என்ன செய்கிறான்? தேவனுடைய அன்பையும் நம்முடைய அன்பையும் இணைக்கக்கூட, இணைந்து போகாதபடிக்கு, தேவனை நேசிக்காதபடிக்கு தேவனை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை அவன் செய்வான் முதல். அடுத்து, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல வேறிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அப்படின்னா நம்மை நாம் வெறுக்கிறது இல்லை, நம்மை நாம் நேசிக்கிறோம். நமக்கு இது வேண்டும், அது வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மற்றவர்களை வெறுக்கிறோம். மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கற்பனை. சரி, இதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் மற்றவரிடத்திலே அன்பாய் இருக்க வேண்டும் என்றாலும் சரி, தேவனிடத்திலே அன்பாய் இருக்க வேண்டுமானாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் மேலே அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அவர் மேலே அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனைகளின்படி மற்ற மனிதர்களை நேசிப்போம். அவர் மேலே அன்பாக இருந்தால் அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து தேவனை நேசிப்போம். தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் இதையெல்லாம் நாம் கை கொள்வது என்பது தேவனை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல் தேவனாலே படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிப்பதும் கூட அதுவும் அந்த கற்பனைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. மனுஷனை
வெறுக்கக்கூடாது, மனுஷனை நேசிக்க வேண்டும், அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும். இது எல்லாம் நாம் செய்தால் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று தான் பொருள். எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது பாருங்க. சரி, பிசாசு என்ன செய்கிறான்? பகையை நமக்குள்ளே உண்டாக்கி விடுகிறான். அதாவது தேவனை நேசிக்கவில்லை என்று சொன்னால் தேவனை பகைக்கிறோம் என்று அர்த்தம். மனிதர்களிலே யாரையும் நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் பகைக்கிறோம் என்று அர்த்தம். இதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. சரி, அடுத்தது தேவன் தன்னை பற்றிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலே பூமியிலே பூமியின் கீழ் தண்ணீரிலே உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நான் இந்த விஷயத்திலே எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, எந்த விஷயத்திலே என்னை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டும் என்று சொல்றது, இதை மறுக்கிறவர்கள் அல்லது இதை செய்யாதவர்களை அவர் என்ன சொல்கிறார்? என்னை பகைக்கிறவர்கள் என்று சொல்கிறார். அருமையான ஒரு காரியம். நேசிக்காமல் இருக்கிறது, அதாவது நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நேசித்தால் தேவனை வணங்க வேண்டும். ஒரு தகப்பனை ஒரு மகன் நேசிக்கிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த தகப்பன் சொல்கிறது எல்லாம் அவன் கேட்பான். அதுதான் இங்கும். தேவன் நமக்கு தகப்பன். இந்த முழு உலகத்திலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தேவன் தகப்பனாக இருக்கிறதுனால அவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னார், அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். என்னை பகைக்கிறவர்கள் என்று சொல்வது எதைத்தான் என்றால், அவரை வணங்காமல் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் தான், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் தான் அவரை பகைக்கிறவர்கள். அந்த பகைக்கிறவர்களை, அந்த அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்வது விக்கிரகங்களை வணங்குகிறது மாத்திரமல்ல, உலகம் ஒரு விக்கிரகம்தான். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இதையெல்லாம் தேவனை காட்டிலும் அதிகமாக அவைகளை நேசிக்கும் பொழுது அவைகள் நமக்கு விக்கிரகங்களாக மாறிவிடும். அதனாலதான் என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்பது மாத்திரமல்ல, என்னை காட்டிலும் மகனையாவது மகளையாவது வேறு யாரையாவது அதிகமாக நேசிக்கிறவனோ எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? தேவன் நம்ம மேலே அவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அவரை நேசிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவர்கள் மேலே அவர் நேசம் வைக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அதற்காகத்தான் சொல்கிறார், தேவனை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்படி இருக்கிற நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு பகையை கொண்டு வந்து நம்மிடத்தில் போட்டு விடுகிறான். மனிதர்கள் நம்ம நேசிக்கிறதுக்கு பதிலாக பகைப்பார்கள். தாவீது சொல்லுகிறான், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். நமக்கு கூட பார்த்தால் காரணமே இருக்காது. நாம் அவர்களிடத்தில் சண்டை போட்டிருக்க மாட்டோம், நாம் அவர்களுக்கு விரோதமாக பேசி இருக்க மாட்டோம், நாம் அவர்களுக்கு எதுவுமே தீமையே செய்திருக்க மாட்டோம். எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பாங்க, ஆனாலும் முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். காரணம், அவரிடத்தில் அன்பு இல்லை, சுபாவ அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. அதனாலே தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய ஆவி, தேவனுடைய சாயல் இருக்கிற நம்மை அவர்கள் அல்ல, அவர்களிடத்திலே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி நம்மை பார்த்து எதிர்க்கிறது, நமக்கு விரோதமாக அவதூறு செய்கிறது, நம்மை தூஷிக்கிறது, நம்மை பகைக்கிறது, நம்மை விரோதம் செய்கிறது. இதுதான் இப்படி
இந்த பிசாசு தான் அப்படி நடத்துகிறது. ஏனென்றால் ஆவிகளுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு, நமக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு. ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்கிறது போல, நமக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்த்து அந்த இருள் ஓடி ஒளிந்து விடுகிறது. இது எப்படிதான் நீங்கும் என்று பார்த்தால், இந்த பொல்லாத பிசாசுடைய ஆவி இருக்கும் பொழுது எப்படி விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்பொழுது அதற்கு பிறகு கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இவர்களுக்குள்ளே இருக்கிற கேட்டின் மகன் என்று சொல்லக்கூடிய பிசாசு தான் இப்படிப்பட்ட பகையை, விரோதத்தை நமக்குள்ளே கொடுக்கிறான். யூதாஸ் காரியத்தை கூட பாருங்க, அவனுக்குள்ளே பிசாசு புகுந்ததும் அவன் தேவனை மறுதலித்தான், காட்டி கொடுத்தான். அப்போஸ்தலன் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டு பெரிய அற்புத அடையாளங்களை செய்த பேதுரு கூட சீஷனாக இருந்த பொழுது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்ததுனால இயேசுவை மறுதலித்தான். அப்படித்தான் இவர்களும், இந்த சுபாவ அன்பில்லாதவர்கள் நம்மை மறுதலிப்பார்கள், தேவனை மறுதலிப்பார்கள், நம்முடைய அன்பை மறுதலிப்பார்கள், நமக்கு விரோதமாக கிரி செய்வார்கள், பேசுவார்கள். பாவம் அது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு தான் அப்படி செய்கிறது. சரி, இதை எப்படி மாற்ற முடியும் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே இருள் குடிக்கொண்டிருக்கிறது. உணர்வில்லாத இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால இருள் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. உணர்வில்லாத இருதயம் அவர்களுக்குள்ளே இருளடைந்ததுனால அவர்களுக்குள்ளே பிசாசு குடிக்கொண்டிருக்கிறான். அங்கே வெளிச்சம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அன்பை ஊற்றினால் அப்பொழுதுதான் அந்த சுபாவ அன்பு அவர்களுக்குள்ளே வரும். அந்த அன்பில்லாத நிலைமை நீங்கும். உணர்வுள்ள இருதயம் அங்கே உண்டாக வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு உணர்வு கிடையாது. அதனால உணர்வில்லாத அந்த இருதயத்தில் இருள் அடைந்திருக்கிறது. அங்கே வெளிச்சம் உண்டாக, அபிஷேகம் உண்டாக வேண்டும். இதனால தான் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீ உன்மட்டிலே இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள் அல்லவா. என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல, அங்கே நரகத்தில் எப்படி அக்னி இருந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் அது போல இவர்களும் கோபத்தினாலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அங்கே அன்பே இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 21ஆம் வசனம், 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இந்த கொலைபாதகர், விபச்சாரக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் இவரெல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டது போல, இவர்கள் பங்கடைகிறது மாத்திரமல்ல, இவர்களே நாள் முழுதும் எரிகிற அக்னியாக இருப்பார்கள். கோபத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். இது கஷ்டமான காரியம். இது பொல்லாத பிசாசுடைய வல்லமை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்கும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, நாள் முழுதும் எரிகிற அக்னியாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை, சுபாவ அன்பு இல்லாதவர்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டுமே. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இந்த நேரத்தில் ஊற்ற வேண்டுமே. ஆண்டவரே, இருளெல்லாம் நீங்கி போகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் அவர்களுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகட்டும். தொடர்ந்து கிரியை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.